எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம ஒரு ரிஜிஸ்டர் பார்ட்டிக்கு ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிற ஒரு கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ணிருப்போம். அந்த சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த சேல்ஸ் ரிட்டர்னை வந்து பாத்தீங்கன்னா எப்படி என்ட்ரி வச்சு அது எப்படி ஜிஎஸ்டில ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. இப்போ நான் என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னா ஒரு என்ட்ரி என்ன வச்சிருக்கேங்க, சேல்ஸ் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி வச்சிருக்கிறேன். ஸோ இவங்க ரிஜிஸ்டர் பார்த்தீங்க. ஸோ நம்மளோட ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பார்ட்டிக்கு நம்ம சேல்ஸ் என்ட்ரி வச்சாச்சு. இப்போ திருப்பி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு கூட்ஸ் ரிட்டர்ன் பண்றாங்க. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம டிரான்சாக்ஷன்ல வவுச்சர்ஸ்குள்ள வந்துட்டு நம்ம ஒரு கிரெடிட் நோட் என்ட்ரி ஒன்று ரைஸ் பண்ணலாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் F10 அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். F10 கொடுத்து அதர் வவுச்சரை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதில் கிரெடிட் நோட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நம்ம ஷார்ட்கட் கீ Alt F6 இருக்கு. ஸோ நம்ம அதை கொடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ நான் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ 15 டேட் செலக்ட் பண்ணிட்டு ஸோ யாரு விஜய் அசோசியேட்ஸ் அப்படிங்கிற அந்த கஸ்டமருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரிஜினல் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸில் ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்று. ஸோ அதுக்குண்டான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2/1/25ங்க. ஸோ அதை கொடுத்துட்டேன். ஸோ அதோட டீட்டெயில் எல்லாமே எடுத்துட்டு வருது. ஸோ இவங்க ரிஜிஸ்டர் கஸ்டமருங்க நம்மளுக்கு. ஸோ அதை சேல்ஸு. ஸோ யான் அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு 500 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் ஆகுது 200 ரேட்டில். ஸோ அவுட்புட் சிஜிஎஸ்டி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி கொடுத்துட்டு ஸோ என்டர் பண்ணுறேன். ஸோ இதில் ரீசன் ஃபார் இஷ்யூயிங் நோட்டில் நான் சேல்ஸ் ரிட்டர்ன் செலக்ட் பண்ணிட்டேன். இது இன்கேஸ் அவங்க ஏதாவது டெபிட் நோட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பரை வந்து இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட நம்பரையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அவங்க டெபிட் நோட் கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த நம்பரை நீங்கள் கொடுத்துட்டு ஸோ அந்த டெபிட் நோட் டேட் என்னவோ அதை நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க, கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த என்ட்ரியை நான் இப்போ சேவ் பண்ணுறேன். ஸோ என்ட்ரியை சேவ் பண்ணியாச்சு. இது எப்படி ஜிஎஸ்டியில் நம்ம எஃபெக்ட் ஆகிக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, நம்மளோட ரிப்போர்ட்ஸ்குள்ளே போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம இங்கிருந்து என்ன பண்ணிக்கலாம், Alt-G கொடுத்தோம்னா ஷார்ட்கட் கீங்க. ஸோ நம்ம இங்கே GSTR1 அப்படின்னு டைப் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை கூட பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நான் பீரியட் Alt-F2 கொடுத்து ஜனவரி மந்த் ரிப்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு B2Bல நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அந்த சேல்ஸ் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஜான்ல நம்ம சேல்ஸ் என்ட்ரி வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறோம். சேல்ஸ் பண்ணியாச்சு. திருப்பி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்மளுக்கு கிரெடிட் நோட் கொடுத்துருக்காங்க. கூட்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. அது 15ஆம் தேதி சேம் அதே கூட்ஸ் வந்து ஒரு 500 கிலோ திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த கிரெடிட் ஆர் டெபிட் நோட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த செக்ஷனுக்கு கீழே வந்துருக்குங்க. ஸோ இப்போ நம்மளோட நெட் சேல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 lakhs தானுங்க. 3 lakhs பண்ணியிருக்கிறோம். 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ரிட்டர்ன் ஆயிருச்சு. அப்போ நெட் சேல்ஸ் அப்படிங்கிறது 2 lakh. அதற்குண்டான டேக்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு இங்கே வந்துருங்க. ஸோ இப்போ இந்த சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளுக்குள்ள பண்ணணும், அவங்க பண்ணாங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண டேட்ல இருந்து ஒரு 6 months வரைக்கும் நம்ம கூட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் எடுத்துக்கலாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த 6 months மேலே போயிருச்சு அப்படின்னா நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் எடுக்கக்கூடாதுங்க. கவர்மெண்ட்ல அந்த ரூல்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஃபாலோ பண்ணி நம்ம அந்த கூட்ஸ் ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம சேல் பண்ண தேதி நீங்கள் பார்த்து நீங்கள் கூட்ஸ் ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டேலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த செக்ஷனை பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.